மியூச்சுவல் ஃபண்ட் சேஃப் தான். இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒயிட் ஓக் கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட். இது வந்து ஒரு ஏஎம்சி. இவங்க 1996லேருந்து 2024 28 வருஷமாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டேட்டா அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 வருஷம் எஸ்ஐபியில் கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 0% லாஸ் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. மினிமம் 1.4, அதாவது 8 வருஷன்றதுனால மினிமம், மீடியம், ஹை இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ 8 வருஷம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு லாஸே வராது. அந்த 5 இயர்ஸில் வருமானம் 84% வந்து பாசிட்டிவ், 16% நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வஸ்ட்டு மார்க்கெட் கண்டிஷன் இந்த 2008 நடந்தது, 99 2000 அந்த 2001 கிராஷில் நடந்துச்சு. அப்புறம் நடுவில்லாம் வந்து யூரோப்பியன் கிரைசிஸ், சைனீஸ் மார்க்கெட் கிரைசிஸ், இந்த மாதிரி அப்பப்போ ஒரு 5% 10% ட்ராப் ஆகும்போது இந்த 8 வருஷம் டேட்டாவில் இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 28 வருஷன்றது லாங் டாக், கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஈவெண்ட்டாக ஒரு 3 நாள் பார்க்கலாம். குட்டி குட்டியாக அப்பப்போ ஒரு கிரைசிஸ் வந்ததெல்லாம் பார்க்கலாம். எதுக்கு வார்னிங்னா, இப்போ நம்ம பணம் போட்டுட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்னா நமக்கு டெபாசிட் பேப்பரே வந்துடும். எஸ்பிஐயில் போனீங்கன்னா 1 இயருக்கு 8% ரிட்டர்ன்ஸு, 7% ரிட்டர்ன்ஸு. இந்த டேட்டில் 21 மார்ச் 2023 போட்டோன்னா 21 மார்ச் 2024 ரினியூ பண்ணணும், இல்லை ஆட்டோ ரினியூ எல்லாமே போட்டு கிளியராக வந்துடும். இவ்வளோ ரிட்டர்ன்ஸு, இன்ட்ரெஸ்ட்னு வந்துடும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை சார்ந்தது. ஸோ 1 இயரில் எனக்கு 12 to 15%, பெஞ்ச்மார்க் 12% கொடுத்துருந்தாலும் பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து வேரி ஆகுது. இது வேரி ஆகும்போது எல்லோரும் கேட்குறது, கேரண்டி கொடுக்கலாம் நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸாக சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணி ஒரு ஏஎம்சி கொடுக்கும்போது அதை நம்ம ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ண தெரியும். இன்னொன்று, 15 வருஷம் போடுறீங்க அப்படின்னா 15 வருஷத்தில் உங்களுக்கு லாஸே கிடையாது. பாசிட்டிவாக உங்களுக்கு 12% மேலே 15% மேலே ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவும் இந்த டேட்டாவில் தான் கிடைக்குது. ஒரு சிம்பிள் கம்பேரிசன், இப்போ நம்ம ஒரு பிபிஎஃப் போட்டால் 15 வருஷம் லாக்இன் எடுக்க முடியாது. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு இப்போ இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் இபிஎஃபாக இருக்கட்டும். இன்னொன்று இன்சூரன்ஸ் பாலிசி, எல்ஐசியோ இல்லை எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோ உங்களுக்கு லாங் டேர்ம் மினிமம் 15 20 வருஷம் குறைவே இல்லாமல் 25 வருஷம் பாலிசிலாம் இருக்குது, 50 வருஷம் பாலிசிலாம் இருக்குது. நம்ம சொல்கிறது ஒரு 8 to 15 இயர்ஸ் மினிமம் போட்டு பாருங்கள். உங்களோட சைல்டு எஜுகேஷனாக இருக்கட்டும், சைல்டு மேரேஜ், குழந்தை கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட், இது 3மே 10 வருஷத்துக்கு மேலே தான். ஒரு 30-35 வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு குறைஞ்சது இந்த 3 விஷயத்துக்கும் தனித்தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பணம் வந்து சேஃபாகவே இருக்கும். பேங்கை பொறுத்தவரையில் நமக்கு வந்து ஒரு ஃபாலோஅப் இருக்குது. ஒரு மேனேஜர் இருக்க போகிறாரு, அங்கே ஸ்டாஃப்ஸ் இருக்க போகிறாங்க. அவங்க டேரெக்டாக போய் அங்கே வந்து நமக்கு என்ன உதவி தேவையோ அது கேட்டு தர முடியும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான ஆக்சஸ் இருக்கா? நீங்கள் ரொம்ப சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கு சேஃப்டின்னு நம்ம பேங்க்குனாலே சேஃப்டின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. பட் நிறைய பேங்க்ஸே க்ளோஸ் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் மகாராஷ்டிரா அந்த பகுதியில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்துருப்போம். இன்னொன்று, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் டெபாசிட் போட்டால் இன்சூரன்ஸ் இருக்குது ஒவ்வொரு டெபாசிட்டுக்கும். அந்த 5 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் தான் உங்களுக்கு கேரண்டி. அதுக்கு மேலே பேங்க் திவாலாச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, 5 லட்ச ரூபா மட்டும்தான் கவர்மெண்ட் கொடுக்கும், மீதி 45 லட்சம் கிடைக்காது. இது வந்து ஏன் எல்லோரும் சொல்கிறது இல்லைனா, இது வரைக்கும் இந்தியாவில் ஆகலை. இப்போ எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐலாம் பேங்க்ஸ் விச் கேன் நாட் டிஃபால்ட் ஆர் க்ளோஸ். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் கவர்மெண்ட் காப்பாற்றிடுவாங்க. மற்ற பேங்க்ஸாக இருந்தாலும் உடனே ஸ்டெப் இன் பண்ணுவாங்க ஆர்பிஐ. அண்ட் ஆர்பிஐ பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த அளவுக்கு பெரிய லாஸஸ் பேங்க்ஸில் பார்க்கல. பட் உண்மைன்னு பார்த்தா இதுதான். அண்ட் பேங்க் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹைலைட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட டெபாசிட் வரும்போது வாங்கிக்கிறாங்க, கொடுக்குறாங்க. பட் பேங்க்குமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அங்கேயுமே வந்து மக்களுக்கு அவேர்னஸ் வந்து நீ இவ்வளோ டிஃபால்ட் ஆகுற, என்பிஏ நம்பர்ஸ்லாம் வந்து 6% 7% போச்சுன்னா அவங்களுமே இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது நிலைமை வரும்போது. இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் யாருமே சொல்லி பயமுறுத்துறது இல்லை. பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கு தான் நம்ம இவ்வளோ லாங் டேர்மில் போட்டிங்கன்னா லாஸஸ் வராது. சில ஃபண்ட்ஸ்லாம் 20 வருஷம் வெறும் 5000 ரூபாய் எஸ்ஐபி போட்டிங்கனாலே 1 கோடி ரூபாய் சுந்தரம் மிட் கேப், நிப்பான் இண்டியா க்ரோத் ஃபண்ட், இதெல்லாம் வந்து டேட்டா வந்து அப்பப்போ நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரலாம். அதுக்கப்புறம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடையலாம். இப்போ எல்லாருமே வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஒருவேளை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இறந்து போயிடறாரு அப்படின்னா, நான் அவர் த்ரூவாக தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து என்னுடைய பணம் கேரண்டீடாக கிடைக்குமா? அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும்? இந்த அட்வைஸு இல்லைனா இன்சிடென்டல் அட்வைஸுன்னு அந்த ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக பண்ணும்போது கிடைக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. சப்போஸ் திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னும் போது அவருக்கு உங்கள் மெயிலில் வந்து கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் வந்து மாதம் அனுப்பிடுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்.
கன்சாலிடேட்டாக ஆம்ஃபி அனுப்புவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில். நீங்கள் ஒரு 5 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் போட்டிருந்தாலும் உங்கள் பேன் நம்பர் பேஸ் பண்ணி உங்கள் டிமேட் வச்சுருந்தீங்கன்னா எல்லா டிமேட் டேட்டா, மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோஸு எல்லாமே வந்து கன்சாலிடேட்டட் என்எஸ்டிஎல் இல்லை சிடிஎஸ்எல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடும். உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாவே கொடுக்காட்டியும் சரி, நீங்கள் போட்டு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே போட்டு லம்சம் மறந்துட்டாலும் சரி, இல்லை உங்கள் அப்பா இறந்துட்டார் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது, இந்த மாதிரி கேள்விகளை இமெயில் ஐடி மட்டும் மறக்காமல் வச்சுக்கோங்க. அந்த இமெயில் ஐடியில் வர ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டா கூட போதும். நீங்கள் எப்போ ஒன்றா கேம்ஸ் கார்வி ஆஃபீஸ் வந்து கேம்ஸ் ஆஃபீஸும் கார்வி ஆஃபீஸும் அந்த குடம்பக்கம் ரோடில் பாம்க்ரோ ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அவங்க ப்ராசஸ் சொல்லிவிடுவாங்க. அது எந்த மியூச்சுவல் ஃபண்ட் தெரிஞ்சதுன்னா டாட்டா இருந்தால் டாட்டா, டிஎஸ்பி ஆஃபீஸு, இல்லைனா பிர்லா, ஆதித்யா பிர்லா, இல்லை ஆக்சிஸ், இந்த மாதிரி அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் நேராக விசிட் பண்ணிங்கன்னா என்ன ப்ராசஸ், இறந்துட்டா என்ன ப்ராசஸ்ஸு உங்களுக்கு வித்தின் ஃபியூ ஒர்க்கிங் டேஸ் 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் நேம் ட்ரான்ஸ்ஃபர், அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நீங்களே எல்லாமே பண்ணிக்க முடியும். இப்போ ஒருத்தர் வந்து டைரக்ட் இன்வெஸ்டிங் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறாரு, எஸ்ஐபியாக வந்து டைரெக்டாக அவரை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்கேஸ் வந்து அவர் வந்து ஏஎம்சியை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறாரு? மெயில்ஸ் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எஸ்ஐபி போகும்போதே எவ்ரி மந்த் ஒரு மெயில் வரலாம். அப்படி இல்லைனா எந்த ஏஎம்சி வழியாக இவர் டைரெக்டாக ஏஎம்சி சைட்டில் போய் பண்ணியிருந்தால் அந்த ஏஎம்சி சைட்லேயே காண்டாக்ட் பண்ண முடியும். அண்ட் ஏஎம்சி சைட்டில் பண்ணா இல்லை க்ரோ இல்லை ஆன்லைன் ஆப்ஸ் மூலமாக பண்ணியிருந்தாலும் அந்த ஃபோலியோ வச்சு அந்த சைட்டில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்டராக ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாலே உள்ளே லாகின் பண்ணும் போதே உங்கள் ஃபோலியோ காமிக்கும். இந்த பேனுக்கு இந்த ஃபோலியோ லிங்க் ஆகிருக்கும். ஏன்னா பேன் நம்பர் வச்சு தான் லாகினே கொடுப்பாங்க. ஸோ உள்ளே போன பிறகு உங்களுக்கு ரிடம்ஷன் பண்ணோமா, அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோமா, இல்லை காண்டாக்ட் பண்ணோமா, அது எல்லாமே சேட்லாம் இப்போலாம் ஈஸியாக வந்துருச்சு. ஸோ ஈஸியாக சேட் பண்ண முடியும். இல்லை நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணலாம், ரிடம்ஷன் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஏஎம்சி சைட்டு இப்போ டைரெக்டாக பண்ணுறவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெப்சைட் பற்றி தெரிஞ்சிருக்கும், மொபைல் ஆப் பற்றி தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் வெப்சைட் வச்சுருக்காங்க, மொபைல் ஆப்ஸும் வச்சுருக்காங்க. அவங்கவுங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலமாகவே ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், டவுட்ஸ் கேட்டுக்கலாம், எல்லாமே ஈஸியாக உட்காந்த இடத்துலேருந்தே பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸுமே வந்து மொபைல் ஆப் வச்சுருக்காங்க. அந்த மொபைல் ஆப்பில் நம்ம வந்து எப்படி நம்ம ஃபண்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படின்றத பார்த்துக்க முடியும். அதே நேரத்தில் வந்து எனக்கு எந்த டெக்னாலஜியும் தெரியாது, என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோனே இல்லை, அப்போ நான் எப்படி என்னுடைய ஃபண்டை வந்து ட்ராக் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேத்துக்கு சந்தேகம் இருக்கும். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ரெகுலர் மெத்தடில் யாராவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, சின்ன தொகையிலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ அவங்கெல்லாம் எப்படி அவங்களுடைய ஃபண்டை வந்து ட்ராக் பண்ணுறது? சப்போஸ் அவர் வந்து ஊர் மாற்றிட்டு போயிட்டார், கான்டாக்டே இல்லை அப்படின்னா, நீங்கள் மதுரையில் இருக்கீங்களோ திருநெல்வேலியில் இருக்கீங்களோ, உங்களுக்கு கேம்ஸ் ஆர் கார்வி இந்த 2 ஆஃபீஸ் இருக்கான்னு பாருங்கள். இந்த கேம்ஸு கார்வியுடைய ரோல் என்ன சார்? கேம்ஸ் கார்வி பார்த்தீங்கன்னா இந்த 47 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் அவங்க இன்வெஸ்டர் டேட்டா, யூனிட்ஸ் அலோகேஷன், பணம் வந்துச்சா போச்சா, இந்த டேட்டா மெயின்டெனன்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த டேட்டாவை அவுட் சோர்ஸ் பண்ணி கேம்ஸ் கார்வி இவங்க தான் ரைட் டு ட்ரான்ஸ்ஃபரேஷன் ஆர்டிஏ, இது வந்து இதுதான் ப்ராசஸ். இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராசஸ். ஸோ எந்த ஒரு புது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்தாலும் இதர் கார்வியில் போய் அவங்க அஃபிலியேட் பண்ணிக்கலாம், இல்லை கேம்ஸில். இப்போ என்ன ஆகும், இப்போ டாடா மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா கேம்ஸில் வந்துடும். ஆக்சிஸ், நிப்பான் இந்தியா எக்ஸாம்பிளுக்கு கார்வியில் வந்துடும். இவங்க டேட்டா இப்போ நீங்கள் கேம்ஸில் போய் நிப்பான் இந்தியா ஃபோலியோ வச்சுருந்து கேட்டிங்கன்னா, சார் இது நிப்பான் இந்தியா, நீங்கள் கார்வி போகணுன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் கேம்ஸோ கார்வி ஆஃபீஸ் இருந்ததுன்னா அங்கே போய் கேட்டிங்கனாலே என்ன ப்ராசஸ், உங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா ஏதோ பணம் போட்டிருக்காரு, அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸ்டாக்லலாம் ஃபிசிக்கல் பேப்பர் வச்சுருப்பாங்க, நான் இந்த மாதிரி இந்த ஷேர் வச்சுருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தா கூட நீங்கள் ஊரில் இருக்கீங்க, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, எங்கே இருந்தாலும் அந்த கேம்ஸ் கார்வி ஆஃபீஸ் உங்கள் ஊரில் இருக்கா கூகுள் பண்ணி பாருங்கள். இல்லைனா யார் மூலமாக அது விசாரிச்சு. இப்போ சென்னையில் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் இருக்குமா ஆஃபீஸஸ்? இருக்குது, மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. சில ஊரில் வந்து இருக்காது, இல்லை பக்கத்து ஊரில் இருக்கலாம். கோயம்புத்தூரில் கண்டிப்பாக இருக்கும், வேலூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்கா, கன்னியாகுமரியில் இருக்கான்னு தெரியல. ஸோ நீங்கள் அந்த ஊரில் ஜஸ்ட் டயலோ இல்லைனா லோக்கல் ஆஃபீஸில் தேடி பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க கேம்ஸ் ஆஃபீஸ் ஒன்று இருக்கா அப்படின்னு. அப்படி இல்லை, கேம்ஸ் கார்வையை கூகுள் பண்ணிவிட்டு சென்னை ஆஃபீஸ், இல்லை சென்னையில் உங்களால் அப்பப்போ வருவீங்க அப்படின்னா சென்னையில் பாம்க்ரோ ஹோட்டல் கோடம்பாக்கம் ரோடு ஆப்போசிட்டில் பல காலமாக இருக்குது. ஸோ நேராக வந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எதாவது வச்சுருந்தாலும் போதும். இல்லை உங்கள் அப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, பேன் நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உங்கள் அப்பாவோட பேன் நம்பர், டெத் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் லீகல் இது எல்லாம், பேங்க் ப்ரூஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரில் வந்தீங்கன்னா இந்த பேன் நம்பர் இறந்துட்டார், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, நான் தான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து டேட்டாவை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனியில் போய் பண்ணியிருக்காங்க. டேட்டா மட்டும் கொடுப்பாங்களா இல்லை பணத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க?
பணத்தை வாங்குறது ப்ராசஸ் சொல்லிவிடுவாங்க. இப்போ நீங்கள் அது ப்ரூஃபோட சொல்லிட்டேன். நீங்கள் இறந்துட்டாருன்னா இதான் ப்ராசஸ். இப்போ நாமினி இருக்கீங்க, உங்கள் பேர் போட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நேரில் போனீங்கன்னா, இதான் எங்கள் அப்பா, நான் பையன் நாமினி, நான் தான் பொண்ணு நாமினின்னு சொல்லிவிட்டு டெத் சர்டிஃபிகேட், லீகல் ஏரு, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு, பேன் கார்டு, உங்களோட பேங்க் செக் லீஃபு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா டாக்குமெண்டேஷன் கிளியராக எல்லாமே எடுத்துட்டீங்க. அங்கே நேரில் போய் அவங்க ஃபார்மேட் கொடுத்தாங்கன்னா அங்கே கேளுங்க. அப்படி இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அவங்கள கேட்டு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் ஊர்லேருந்து வரீங்க, இல்லை கன்னியாகுமரி போகிறீங்கனாலும் அவங்களும் ப்ராசஸ் சொல்லிவிடுவாங்க. இல்லை சிம்பிளாக நீங்கள் கூகுளில் போய் எல்லோரும் மொபைல் வச்சுருக்காங்க இப்போது. ஸோ மொபைலில் கூகுள் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸ்ன்னு கன்னியாகுமரின்னு போட்டிங்கன்னா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிட போகுது. பக்கத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்துடும். இல்லை அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அங்கே கால் பண்ணி எல்லாருமே தமிழ், ஹிந்தி, ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தமிழில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க, எல்லா டோல் ஃப்ரீ நம்பர்லேயும் உங்கள் பேன் நம்பர் சொல்லிவிட்டு இது இந்த இஷ்யூன்னு சொன்னீங்கன்னா அவங்க பக்கத்தில் எங்கே இருக்குது, எங்கே போனால் கிளியர் சொல்யூஷன் கிடைக்கும்னு அவங்களும் கைட் பண்ணுவாங்க. இது நானே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ப்ராசஸில் ஏமாத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. என்னன்னா இப்போ நீங்களே போனாலும் உங்கள் சிக்னேச்சர் செக் பண்ணுவாங்க. இப்போ நான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி சைன் மாற்றி போட்டுட்டேன் அப்படின்னா என் பணத்தை என்கிட்ட கொடுக்குறதுக்கே சிக்னேச்சருக்கே 3 ஒரு அப்ளிகேஷன் வாங்குவாங்க. அப்புறம் ப்ரூஃப் கேட்பாங்க. அப்போது உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ப்ரூஃபும் வாங்கிட்டு நோட்ரி சைன் வாங்க சொல்லலாம், இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா எப்படி வேணால் ஏமாற்றலாம். ஸோ நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் லீகலாக நீங்கள் மட்டும்தான் வச்சுருக்கீங்க, வேறு யார்கிட்டையும் இல்லை, ஆதார் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பட் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், உங்கள் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கும் தெரியுது, அவர் மிஸ்லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ ஸ்கேம்னு பார்த்தா எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் நாமினியை வந்து மஸ்டான கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ ஒரு வேளை வந்து நாமினியை ஒருத்தர் கொடுக்கல, அவர் வந்து இறந்து போயிட்டார், இப்போ அவருடைய பணத்தை வந்து எப்படி கிளைம் பண்ணுறது அந்த ஃபேமிலி? ரொம்ப ஓல்டு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் மட்டும்தான் இது இன்னும் நீங்கள் சொல்கிற சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ கரண்ட்டாக லாஸ்ட் 6 மந்த்ஸில் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ நாமினி இல்லாமல் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக நாமினி கொடுத்த பிறகு தான் ப்ராசஸே ஆன்லைனாக இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும் முடியும். ஸோ நாமினி டிஃபால்ட். ஸோ ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னாடி யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காங்க, எஸ்ஐபி போயிட்டுருக்கு அப்படின்னாலும் அவங்க எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போது நாமினி போட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் கண்டினியூவே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாமும் கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த மந்த் எண்டோட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 15th or 16th இந்த மந்த் எண்டுன்னு நினைக்கிறேன். கேஒய்சி ப்ராசஸ் எல்லாம் மாற்றி இருக்கு. இல்லை நீங்கள் நாமினி ஆட் பண்ணலைன்னா ஆட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். பட் அதுக்குள்ளே நிறைய ஸ்டாப் ஆச்சு, ஃப்ரீஸ் ஆச்சு. லம்சமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற கண்டிஷன். ஒரு 50,000 போட்டார் 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அவரை பிடிக்கவே முடியல அப்படின்னா, இல்லை மறந்துருப்பார், அந்த கண்டிஷனில் கூட நீங்கள் அவரோட அட்ரஸ் ப்ரூஃபு, பேன் தான் ஒரிஜினல், அதோட அட்ரஸ் ப்ரூஃபு, அதோட அவங்களோட டெத் சர்டிஃபிகேட், இறந்துட்டா டெத் சர்டிஃபிகேட், லீகல் ஏர், டாக்குமெண்டேஷன், நான் முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா முன்னெல்லாம் வந்து பேங்க்லேயே நம்ம நாமினி போட மாட்டோம். இப்போ எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் நாமினி மஸ்ட் ஆயிடுச்சு. ஹவு இம்பார்ட்டன்ட் சார் நாமினியுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லா ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்லையும்? ஏன் இம்பார்ட்டன்னா, இப்போ நம்ம வந்து ஒன்று நாமினி போடுறதை தாண்டி அந்த நாமினி கிட்ட சொல்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய எங்கள் அப்பா வந்து இறக்கும் போது இங்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்குன்னு அம்மாவுக்கு தெரியும், அதனால் நேரில் போகணும், பாஸ்புக் எடுத்துகிட்டு போகணும். பட் சில இதில் நாமினி இருந்தது, சில இதில் இல்லை. டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து கிளைம் பண்ணிட்டோம். சப்போஸ் எங்கள் அம்மா ஒர்க் பண்ணல, எதுவுமே தெரியாது, எந்த அக்கௌண்ட்டுனே தெரியாதுன்னும் போது போய் கேட்குறதும் கஷ்டம், ப்ரூஃப்ஸ் வாங்குறதும் கொடுக்குறதும் கஷ்டம். ஸோ நாமினி போடுறது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்கள், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்கள், சேர்ந்து பண்ணுங்கள் எல்லாத்தையும். 2 பேருமே வந்து எங்கெங்கே போட்டிருக்கீங்கன்றத ஒரு டாக்குமெண்ட், இன்சூரன்ஸாக இருந்தால் என்ன இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு, டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்தால் எவ்வளோ, ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு பாலிசி காப்பி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காப்பி நீங்கள் ஒரு ஃபைலில் போட்டு வைக்கிறீங்களோ, ஒரு எக்ஸலில் போட்டு வைக்கிறீங்களோ கண்டிப்பாக முக்கியம். அது போட்டால் மட்டும்தான் ஃபேமிலிக்குன்னு நீங்கள் பண்ணது கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு நான் இறந்துட்டேன், என் வீட்டில் எதுவுமே தெரியாதுன்னா எல்லாம் பண்ணியும் வேஸ்ட்டு. ஸோ நாமினி போடுறது முக்கியம். அதோட முக்கியம் வீட்டில் வந்து உங்கள் ஸ்பவுஸ் கிட்ட சொல்லுங்கள், அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லி வைக்கிறது நல்லது. சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் அன்கிளைம்டு மணி அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமாம், இப்போ நான் சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. என் கிளைண்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 90s வந்து அவங்க அப்பா போட்டது. ஸோ கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. யூடிஐ மாஸ்டர் ஷேர் ஸ்கீம், ஏன்னா 86 அது மட்டும்தான் ஆரம்பித்தாங்க. 94 வரைக்கும் க்ளோஸ்ட் எண்டாக இருந்தது. அப்போ போட்ட ஃபண்டை இப்போ ரீடீம் பண்ணணும்னு வந்து கேட்கும்போது
அதை நேரில் போய் யூடிஐ ஆஃபீஸில் அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து இது மாதிரி என்னோடய கிளைண்ட்டுன்னு சொல்லி டேட்டா வாங்கி அப்புறம் அவங்க ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ண பிறகு மாற்றி கொடுத்துட்டாங்க. யூனிட்ஸாக ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரிடம்ஷனும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ எப்போ போட்டிருந்தாலும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். இது ஒரு சப்ஸ்கிரைபருடைய கேள்வியும் கூட. இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ப்ளஸ் வந்து நமக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து வித்ட்ரா பண்ணுறது சரியா, இல்லை வந்து மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறது சரியா? அந்த பர்டிகுலர் டே அன்னியோட நிற்குமா இல்லை கரெக்ஷன் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எலெக்ஷன் டைமில் நடந்த 3 நாள் கூத்துன்னு கூட சொல்லலாம். 2ஆம் தேதி பயங்கர மார்க்கெட் அப்பாச்சு. எக்ஸிட் போல் டேட்டா ஆஸ் எக்ஸ்பெக்டட் இவங்க தான் வரப்போகிறாங்கன்னு தெரியும். பட் ஆனால் எக்ஸ்ட்ரா 100 சீட்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி கொடுத்தாங்க. மார்க்கெட் வந்து பயங்கர ரியாக்ஷன். என்னென்னா இதே ஸ்டாக் மார்க்கெட் தான் 1 வீக் முன்னாடி பேசும்போதும் இந்த கவர்மெண்ட் தான் வரப்போகுது, இதெல்லாம் ஃபேக்டர் இன் பண்ணியாச்சு, ஏதாவது சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் அட்வர்ஸ் ரியாக்ஷன் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்ன நம்பர்ஸே எக்ஸிட் போல்லையும் சொல்லவே பயங்கர அப்பாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ரிவர்ஸ் ஆச்சு. பட் ஸ்டில் அவங்க தான் ஃபார்ம் ஆக போகிறாங்கன்னு தெரியுது. பட் கொலிஷன் கவர்மெண்ட் நடக்குமா இல்லையான்னு ஒரு அன்சர்டனிட்டி க்ரியேட் பண்ணி பயங்கரம் மறுபடியும் ஒரு ஃபால் 5.5% மிகப்பெரிய ஃபால். ஒரு எலெக்ஷனுக்காக இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் வந்து பெரிய ரியாக்ஷன் சொல்லலாம். இது வரைக்கும் இந்தியாவிலையும் நடந்ததில்லை, உலகத்துலேயுமே வந்து இந்த அளவுக்கு பெரிய ரியாக்ஷன் வித்தின் 2-3 டேஸ் நடக்கல. அடுத்த நாள் 5ஆம் தேதி ஸ்டேபிள் ஆயிடுச்சு, இவர் தான் பிரைம் மினிஸ்டர், இந்த கொலிஷனில் தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோடனே அந்த என்ன ஃபால் ஆச்சோ அந்த ஒரு நாள் ஃபாலை ஈடுகட்டியாச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா போன ஃப்ரைடேலேருந்து நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 400 பாயிண்ட் ஏறிடுச்சு, விச் இஸ் நார்மல். பட் அந்த 3 நாளில் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி லாஸ் ஆகிருக்கு ட்ரேட் பண்ணவங்க. ஸோ ட்ரேடர்ஸோட நம்பர் வந்து உலகத்திலேயே இத்தனை மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறது இந்தியாவில் தான் அப்படின்றது செபியோட டேட்டா. இது வந்து இட்ஸ் நாட் ஃபேர், இது நல்லது இல்லை அப்படின்னா அவங்க பல தடவை வார்னிங்கே கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைமில் மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியும் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ஸ்டாப் பண்ணலாமா, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் கூட சொல்லியிருந்தார், நிறைய வீடியோஸ்லேயும் பார்த்தேன், இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த பியர் மார்க்கெட் இன்னும் குறையும் அப்படின்னு சொன்னார். பட் நெக்ஸ்ட் டே மாறிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஒன்றுமே இல்லை, இந்தியன் கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் மாறிடுச்சு, ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருக்குது. ஸோ சேம் கவர்மெண்ட் அதே மினிஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ எல்லாம் அப்படியே இருக்கிறதுனால ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் நம்ம அவ்வளோ பயப்பட தேவையில்லை, ரியாக்ட் பண்ண தேவையில்லை. எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 ரூபாயில் ஆரம்பித்து 50 ரூபா போயிடுச்சு, மறுபடியும் 30 ரூபா வந்ததுன்னா யூனிட்ஸ் நிறைய வாங்குவீங்க. அந்த 50 ரூபாய்க்கு திருப்பி போகாதானா தாராளமாக போகும். அது நீங்கள் 2 மாதம் கழித்து தான் போகும்னு சொல்ல முடியாது, 6 மாதம் கழித்து தான் போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே அந்த டைம் பீரியடுக்கு நீங்கள் நிறைய யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னொரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 60 ரூபா போகும். அப்போ அந்த 1 இயருக்குள்ளே அதிக யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு லாபம் தானே. ஸோ கீழே குறையும் போது நீங்கள் எடுத்து உள்ளே போடலான்னா எடுத்து உள்ளே போடுறதுக்குள்ளே பணம் செலவு பண்ணிவிடுவீங்க, வெளியே வெக்கேஷன் போயிடுவீங்க, கார் வாங்கிடுவீங்க, மொபைல் வாங்கிடுவீங்க. இந்த மாதிரி செலவுகள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பணம் போயிடும். ஸோ இருக்கிற பணம் இது வந்து லாங் டேர்ம் எஸ்ஐபின்னு கனெக்ட் பண்ணி தான் போட்டிருக்கீங்க. 15% 10 வருஷத்தில் எனக்கு இவ்வளோ வரும், 20 வருஷத்தில் இவ்வளோ வரும்னு எஸ்ஐபி கால்குலேட்டர் வச்சு பண்ணியிருக்கீங்க. ப்ராப்பராக ஃபினான்ஷியல் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த குட்டிய எலெக்ஷனு, மான்சூனு, உலக ரியாக்ஷன், அப்புறம் யூஎஸ் எலெக்ஷன் இதெல்லாம் வந்து கேட்டுக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். பட் ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே ஜஸ்ட் லைக் தட் மறந்துடலாம், பார்க்கலாம், மானிட்டர் பண்ணுங்கள், உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். உங்கள் யூனிட்ஸ் அலோகேஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள், புரிய ஆரம்பிக்கும். பிகாஸ் இது வந்து நம்ம இந்தியாவில் 8-9க்கு அப்புறமா நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்தது லாஸ்ட்டு கோவிட் டைம்லேருந்து தான் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அத்தனை புது இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. அப்போது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்ததுன்னா எத்தனை பேர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இதை வந்து யூஎஸில் ரெகுலராக நடந்து சில பேருக்கு பழகிருக்கலாம். பட் இந்தியாவில் நியூ ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ், நியூ பணம் சம்பாதிக்கிறவங்க அதிகமாகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் மார்க்கெட் விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரியாக்ட் பண்ணாமல் மானிட்டர் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்கன்னு சொல்லுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.